ஹலோ சுட்டி குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சயின்ஸ் தாரல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சி. இல்லை 4 ப்ராசஸ் இருக்குது: எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரிசிபிடேஷன் அண்ட் கலெக்ஷன். எவாப்ரேஷன், ஆவியாக்கம். The sun heats up water from rivers, ocean, lakes, turns into water vapor. சூரியன் வெப்பமாகி கடல்லேருந்து வர தண்ணீரை ஆவியாக்கம் பண்ணுது, வாட்டர் வேப்பராக. வீட்டில் வெந்நீர் வச்சா எப்படி தண்ணி மேலே போகுது, அந்த ஆவி, அதுதான் அந்த ப்ராசஸ் தான் எவாப்ரேஷன். கண்டென்சேஷன், நீர் கட்டமைப்பு. இந்த ஆவியாகிற தண்ணி குளிர்ந்து நமக்கு நீர்த்துளிகளாக, the water vapor cools down into tiny droplets. அந்த டைனி ட்ராப்லெட்ஸ் க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது, நீர்த்துளிகள், மேகங்களாக நமக்கு கிடைக்குது. ப்ரிசிபிடேஷன், இந்த நீர்த்துளிகள் மேகங்களாக கிடைக்கும்போது இந்த மேகங்கள் நீர்த்துளிகள் எடை அதிகமாக ஆக, அந்த டைனி ட்ராப்லெட்ஸோட எடை அதிகமாக நீர்த்துளிகள் அது மழையாக நமக்கு பொழியுது. அதுதான் ப்ரிசிபிடேஷன். இந்த மழை பொழியிறது திரும்பவும் நம்ம பூமிக்கே அடையுது. கலெக்ஷன், இப்படி தான் நம்ம பூமிக்கு தண்ணி கிடைக்குது. வாட்டர் சைக்கிள் திரும்பவும் இந்த நீர் சுழற்சி நடைபெறும். எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரிசிபிடேஷன் அண்ட் கலெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.